10th B section English medium கவனிங்க. lesson number 7 ஜாகிரபியில் ஹியூமன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு மீன் தமிழ்நாடு மானுட புவியியல்னு சொல்லுவாங்க. இந்த லெசனில் நம்ம டு அண்டர்ஸ்டாண்ட் தி agricultural factor major crops and their distribution in தமிழ்நாடு to learn about the water resource of தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வேளாண் காரணிகள் முக்கிய பயிர்கள் மற்றும் அதன் பரவலை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? தமிழ்நாட்டின் நீர் வளங்களை பற்றி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? டு ஸ்டடி த மினரல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் கனிம மற்றும் தொழில் வளங்களை பற்றியும் அதே மாதிரி டு அனலைஸ் தி பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் இன் தமிழ்நாடு டு லேர்ன் அபவுட் த மேன் மேட் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை மற்றும் அதன் கூறுகள் பற்றியும் தமிழ்நாட்டின் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர்களை பற்றியும் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசனுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா அறிமுகம். ஹியூமன் ஜாகிரபி ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் வே ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் their operation in relation to their physical environment. This chapter focuses on the distribution, characteristics and utilization of different resources in Tamil Nadu. We have studied earlier that the earth is endowed with a variety of natural resources such as landform, rivers, soil, natural vegetation, water and wildlife. These resources are useful only when they are utilized. Human beings use these resources using their intelligence and skill. Thus, the human beings are the most significant resources on the earth's surface. They turn all these natural resources into useful products with their skills and abilities. இந்த லெசனுடைய அறிமுகத்தில் மானுட புவியியல் என்பது என்ன, ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ஹியூமன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடுங்கிறது மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்ற வழிமுறைகள் அதே மாதிரி மற்றும் இயற்கை சூழலான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதல் ஆகும். தமிழ்நாட்டில் காணப்படும் பல்வேறு வளப்பரவல்கள் பண்புகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி இந்த பாடப்பகுதி நமக்கு விளக்கம் கொடுக்குது. புவியானது பல்வேறு வகையான இயற்கை வளங்களாகிய நிலப்பகுதிகள், ஆறுகள், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், நீர் மற்றும் வன விலங்குகள் ஆகியவற்றை வழங்கியுள்ளது என்பதை முன்னரே நம்ம போன லெசனில் படித்தோம். மேற்கண்டவற்றை பயன்படுத்தினால் மட்டும் அவை சார் வளங்கள் ஆகும். மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மை மற்றும் திறன்களால் பல வளங்களை பயன்படுத்துகின்றனர். எனவே புவியில் காணப்படும் வளங்களில் மனித வளமே மிக சிறந்த வளமாகும். ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் புவியில் காணப்படும் வளங்களில் மிக முக்கியமான வளங்களில் ஒன்று. மனிதர்கள் தங்களது திறன்கள் மூலம் இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுகின்றன. தென் அக்ரிகல்ச்சருங்கிறது என்ன அப்படி, தி வேர்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி லாட்டின் வேர்ட்ஸ் அகர் அண்ட் கல்ச்சரா which means a field and growing. Agriculture is a practice of farming that includes the cultivation of crops, rearing of animals, birds, forestry, fisheries, and other related activities. Agriculture is the major occupation in Tamil Nadu. Agriculture has been mainstay of the state economy since independence, with more than 65% of the population depends upon this sector for their living. Agriculture provide இப்போ என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் என்ற சொல்லில் லத்தீன் வார்த்தைகளான அகர் மற்றும் கல்ஸ்ரோ என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் பொருள் நிலம் மற்றும் வளர்த்தல் என்பது வேளாண்மை என்பது விவசாய நடைமுறை பயிர்கள்
சாகுபடி, கால்நடை வளர்த்தல், பறவைகள், காடுகள் வளர்த்தல், மீன்பிடித்தல் மற்றும் அதனோடு தொடர்புடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது தான் அக்ரிகல்ச்சர் ஆகும். தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் வேளாண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 65% மேற்பட்ட மக்கள் வாழ்வு அவதாரத்திற்கு வேளாண் துறையை சார்ந்துள்ளனர். மாநிலத்தின் பொருளாதாரத்தில் வேளாண்மையே பிரதானமாக இருந்து வருகின்றன. வேளாண்மை இது முக்கியமாக காணப்படுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள் ஆன் தி லார்ஜ் ஸ்கேல். There is a strong link between agriculture and economic growth. Agriculture constitutes about 21% of the state economy. However, it fluctuates from one year to another. Paddy, millets, and pulses are the principal food crops of the state. Sugarcane, cotton, sunflower, coconut, cashew, chilies, gingerly, groundnut, tea, coffee, cardamom and rubber are the major commercial crops. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இதோட இம்பார்ட்டனு தமிழ்நாட்டில் முக்கியமான தொழில் வேளாண்மைன்னு சொன்னோம். அதே மாதிரி மக்கள் வாழ்வு அவதாரத்திற்கு வேளாண் துறையை மக்கள் சார்ந்திருக்கின்றனர். மாநிலத்தின் பொருளாதாரத்தில் வேளாண்மையே முக்கியமாக தொழிலாக இருந்து வருகின்றன. வேளாண்மை கிராம மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்பை அளிக்கின்றன. வேளாண்மைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது. மாநில பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு ஏறத்தாழ 21% சொல்லிக்கிறாங்க. இருப்பினும் இது ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுகின்றன. இப்போது என்னென்ன அப்படின்னா நெல், திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் மாநிலத்தின் முக்கிய உணவு பயிர்களாக காணப்படுது. சுகர்கேன், கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி, தென்னை, முந்திரி, மிளகாய், எள், நிலக்கடலை, தேயிலை, காப்பி, ஏலக்காய் மற்றும் ரப்பர் ஆகியவை முக்கிய கமர்ஷியல் கிராப் முக்கிய வணிக பொருட்களாக காணப்படுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாகிரபிக்கல் டிட்டர்மினேட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள் சொல்லுவாங்க. வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள் அதில் ஒன்று என்ன அப்படின்னா லேண்ட்ஃபார்ம், கிளைமேட் அண்டு சாயில், இரிகேஷன் ஆர் தி ஃபேக்டர் தி டிட்டர்மின்ஸ் தி க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போது நிலத்தோற்றம், காலநிலை, மண் மற்றும் நீர்ப்பாசனமாகவே வேளாண்மை வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய புவியியல் காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லேண்ட்ஃபார்ம். லேண்ட்ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா நிலத்தோற்றம். இது தமிழ்நாடு இஸ் த லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் comprising of hills, plateau and plains. Among them, the plain are most suitable for agriculture. The plains with alluvial soil enhances agricultural productivity. Example, plains of Kaveri. Agriculture in the plateau is moderate and is poor on the hills. இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட சில நில அமைப்புகளை கொண்டுள்ளன. மேற்கண்டவற்றுள் சமவெளிகள் வேளாண் உற்பத்திக்கு ஏற்ற வளமான வண்டல் மண்ணை கொண்டுள்ளதால் சமவெளி பகுதிகள் வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அலுவியல் சாயில் நிறைந்துள்ள காவிரி. அலுவியல் சாயில் வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதியாகும். அப்போது பிளாட்டி பீடபூமி வேளாண்மைக்கு பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவுக்கு ஏற்றதாகவும் மலை பிரதேசங்களில் வேளாண் நடவடிக்கைகள் மிக குறைந்த அளவிலும் காணப்படுகின்றன. ஓகேவா? இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட். இப்போது இதோடைய இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி மாடரேட் அண்ட் ஈஸ் புவர் ஆன் தி ஹில்ஸ் ஏரியாவில் வேளாண்மை ஓரளவுக்கு மட்டுமே காணப்படுது. தென் என்ன அப்படின்னா கிளைமேட். ஆனால் கிளைமேட்டுங்கிறது காலநிலை. இப்போது தமிழ்நாடு இஸ் த சிச்சுவேட்டட் இன் த ட்ராபிக்கல் ஜோன் which is nearer to the equator. The state experiences a tropical climate. Hence, the temperature in Tamil Nadu is relatively high
almost throughout the year. So only the tropical crops are cultivated. Water is another limited factor of agriculture. Northeast monsoon is the most source of rainfall for Tamil Nadu. Therefore, the major cropping season being with this season. The rainfall is in this season and the irrigation facilities affect agriculture to a large extent. இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா காலநிலைங்கிறது பூமத்திய ரேகைக்கு அருகிலும் தமிழ்நாடு வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளதால் வெப்பமண்டல காலநிலையை பெறுகின்றன. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாக உள்ளது. ஓகேவா? எனவே வெப்பமண்டல பயிர்கள் மட்டும் பயிரிடப்படுகின்றன. நீர் வேளாண்மையை கட்டுப்படுத்த முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. இப்போது வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டிற்கான முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளதால் பயிரிடப்படும் முக்கிய காலம் இந்த பருவத்தில் தொடங்குகின்றன. இந்த பருவத்தில் பெறும் மழையின் அளவு மற்றும் நீர்ப்பாசன வசதி போன்றவை வேளாண்மையை மிக அதிக அளவில் பாதிக்கின்றன. ஓகேவா? இதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ட். தென் சாயில்ங்கிறது மண். சாயில் இஸ் one of the most essential elements of agriculture. It provides essential mineral for nutrients for the growth of crops and vegetation. The region of river valley on the coastal plain are the most agriculturally productive region of the state. Yes, they are covered with fertile alluvial soil. இப்போது சாயில் மீன் வேளாண்மையின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று மண். இது பயிர்கள் மற்றும் தாவரங்கள் வளர்ச்சி தேவையான கனிமச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றன. ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை சமவெளிகள் பகுதிகளில் வளமான வண்டல் மண் நிறைந்துள்ளதால் இந்த பகுதிகள் மாநில வேளாண் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஓகேவா? இது அதனை இம்பார்ட்டன்ட். தென் இரிகேஷன். இப்போது இரிகேஷனுங்கிறது நீர்ப்பாசனம் சொல்லுவாங்க. நீர்ப்பாசனம் மிக முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி. அதே மாதிரி மான்சூன் ரெயின்ஃபால் இன் த ஸ்டேட் இஸ் ஹைலி irregular. Further, it is seasonal. Hence, irrigation becomes necessary for successful cultivation of crops in the state. In the dry region, rain feed crops are cultivated. இப்போ என்ன அப்படின்னா நீர்ப்பாசனம்ங்கிறது மாநிலத்தின் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் உள்ளது, irregular. மேலும் இவை பருவ காலத்தில் மட்டுமே பொழிகிறது. எனவே மாநிலத்தின் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுது. வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் டைப்ஸ் அண்ட் ரீஜியன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் தமிழ்நாடு. இதோடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போது ஃபார்மிங் டைப்ஸ் அண்டு ஏரியா ப்ராக்டிஸ்டு. இப்போது ஃபார்மிங் டைப்ஸுங்கிறது வேளாண் வகை. அதே மாதிரி ஏரியா ப்ராக்டிஸ் மீன் பயிரிடப்படும் பகுதிகள். நம்ம தமிழ்நாட்டில் வேளாண் முறைகள் வகைகள் மற்றும் பகுதிகள்னு சொல்லுவாங்க. இது சப்சிஸ்டன்ஸ் மீன் தீவிர தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. சப்சிஸ்டன்ஸு அக்ரிகல்ச்சருங்கிறது தீவிர தன்னிறைவு வேளாண்மை. சப்சிஸ்டன்ஸ் அதே மாதிரி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இது தீவிர தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இதில் என்னென்ன பயிர்கள் பயிர் செய்யப்படுகின்றன அப்படின்னா இதில் எந்தெந்த இடங்களில் ஆர்டிஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வித் ஃபியூ எக்ஸப்ஷன். இப்போ தமிழ்நாட்டில் சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலுமே பின்பற்றப்படுகின்றன. தென் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சருங்கிறது தோட்ட வேளாண்மை. இது எந்தெந்த பகுதிகளில் ஹில் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் பயிரிடப்படுகின்றன. தென் மிக்ஸ்டு ஃபார்மிங்கிறது கலப்பு வேளாண்மை. இது பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவிரி அண்டு தென்பெண்ணை. காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் இந்த
வகையான வேளாண்மை மேற்கொள்ளப்படுகின்றன. இது இதோட இம்பார்ட்டன்ட்.